வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்ததுன்னா எப்படி எடுக்கணும் அதை அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி பாருங்க. முதல் விஷயம், அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, யாராவது ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, வாரம் 2 முறை நல்லா 2 கைப்பிடி கல்லுப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில கலந்து குடிங்க. 2வது விஷயம், தினமும் மாலையில இந்திராட்சி சிவகவசம் அதை கேளுங்க. யூடியூப்ல போனீங்கன்னா கிடைக்கும். இந்திராட்சி சிவகவசம் அந்த பாடலை தினமும் கேட்டுட்டு வாங்க. 3வது, குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கங்க. பக்கத்துல இருக்கிறவங்க முடிஞ்சா வாரம் ஒரு முறை போங்க, இல்ல மாதம் ஒரு முறை போங்க. தூரமா இருக்குன்னா குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க கண்டிப்பா போய் ஆகணும். ரைட்டா? உங்களை வாசனையா வச்சுக்கக்கூடிய பொருட்களை உபயோகிங்க. ஜவ்வாது, அத்தர், புனுகு, கோரோசனை இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்தாலே ஒரு நல்ல நறுமணம் இருக்கணும். அந்த மாதிரி உங்களை வச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்ககிட்ட வேலை செய்யாது. முடிஞ்சா காலபைரவர் வழிபாடு எடுங்க. தேய்பிறை அஷ்டமிக்கு காலபைரவருக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட பேர்லயும் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நமஸ்காரம்.